Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ யூசர் லேப்டாப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது யூசர் லேப்டாப் கத்தாரில் நம்ம வந்து என்ன ஜென்ரேஷன் யூசர் லேப்டாப் வாங்கலாம், என்ன மாரி பட்ஜெட்டில் வாங்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 850 ரியால், சம்டைம் 850 to 750 ரியாலுக்குள்ளே நம்ம ஒரு பெஸ்ட்டு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 8th ஜென்ரேஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து 750 ரியாலுக்கெல்லாம் கிடைக்கிது. அதாவது i7 8th ஜென்ரேஷன் 8GB ரேமு 256GB SSD ஹார்ட் ட்ரைவ், கத்தார் கவர்மெண்ட்டில் யூஸ் பண்ண லேப்டாப், ரொம்ப லைட் யூஸ்டு லேப்டாப். இந்த லேப்டாப்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அஃபோர்டபுள் ப்ரைஸ் 750 ரியால். இதில் வந்து பேட்ரி பேக்கப் எல்லாமே பக்காவாக வந்துடும். இப்போ இந்த லேப்டாப்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம யூசர் லேப்டாப் வாங்கும்போது நம்ம ஊருக்கு வாங்குகிறோம் அப்படின்னாலே நம்ம ஊருக்கு யாருக்காவது வாங்கிட்டு போய் கிஃப்ட்டு கொடுப்போம். இல்லை நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டாக ஒரு லேப்டாப் வாங்கினா நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது வந்து பெஸ்ட்டு வந்து டெல்லு தான். இதுக்கப்புறம் தான் ஹெச்பி வாங்கலாம். இப்போ ஹெச்பியில் நமக்கு வந்து கிடைக்க போகிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 850 ரியாலுக்கு G5 கிடைக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா i5 16GB ரேமு, ஷேர்டு கிராஃபிக்ஸ் 16GB இருக்குது, ப்ளஸ் 512GB SSD ஹார்ட் ட்ரைவ். இது வந்து 850 ரியால் கிடைக்குது. இப்போ நம்ம 750 ரியாலில் டெல் லேட்டிடியூட் பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஒரு பிஸ்னஸ் சீரியஸ் லேப்டாப். இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சிம்பிளில் இருக்கும். இது வந்து ரொம்ப லைட்டு யூஸ்டு. இது வந்து பார்த்திங்கன்னா லேட்டிடியூட் 5490 மாடல். நீங்கள் நெட்டில் கூட அடித்து பார்க்கலாம். 5490 மாடல். இது வந்து 750 ரியாலுக்கு நமக்கு கத்தாரில் எங்கேயுமே கிடைக்காது. என்ன ரீசன்னா லைட் யூஸ்டு ப்ளஸ் பிஸ்னஸ் சீரியஸ் லேப்டாப்லாம் வந்து 8th ஜென்ரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2019 லான்ச் பண்ண லேப்டாப். இன்னொன்று என்னென்னா இதோட பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு ஸ்லாட்டு, யூஎஸ்பி போர்ட்டு, சி போர்ட் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு HDMI போர்ட்டு வந்துடுது. ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது, ஒரு யூஎஸ்பி போர்ட்டு ப்ளஸ் HDMI போர்ட்டு. அப்புறம் லேன் போர்ட்டு இன்பில்டாகவே இருக்குது. அப்புறம் VGA போர்ட்டும் இதில் தனியாக கொடுத்துருக்காங்க. 3 யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் விண்டோஸ் இது கூடயே வந்துடுது. அந்த பார்கோடும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரிஜினல் விண்டோஸும் இது கூடயே வந்துடும். ப்ளஸ் இதோட ஷேர்டு கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4GB இருக்குது ஷேர்டு கிராஃபிக்ஸு. பேட்ரி பேக்கப்பும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பாருங்கள் 21% இருக்குது. ஓகே, கீபோர்டெலாம் வந்து அந்த அந்த ஒரு பிஸ்னஸ் சீரியஸ்க்குள்ள லுக்கு கீபோர்டெலாம், அதேமாதிரி டச் பேட்லாம் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். உடனே பேட்ரிலாம் ஆஃப் ஆகாதுங்க. கரெக்டாக பேட்ரி வந்து நல்ல கண்டிஷனில் உள்ள லேப்டாப் தான் இதெல்லாம். ஆக்சுவலாக இது வந்து 800 ரியால் கூட சேல் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து 750 ரியால் கொடுக்குறோம். யாரும் கொடுக்காத ப்ரைஸு. இதில் வந்து நேவிஷியேட் பண்ணி கூட நான் கொடுப்பேன். லாஸ்ட்டாக நம்ம வந்து 725 வரையும் கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா i7 இதோட கான்ஃபிகரேஷன் நான் காமிக்கிறேன். எப்போவுமே எல்லாருமே போய் ப்ராப்பர்ட்டிஸில் தான் பார்ப்போம். இதோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு i7 8650U 1.90 GHz to 2.11 GHz 8GB ரேமு ப்ளஸ் ஹார்ட் ட்ரைவ் என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஒரிஜினல் விண்டோஸ் வந்துடும். ஹார்ட் ட்ரைவ் வந்து உங்களுக்கு 256GB வருது. இது கூடவே இன்பில்டு SSD ஹார்ட் ட்ரைவ். நார்மலாக நம்ம இப்படி தான் நம்ம மெயினாக செக் பண்ணுவோம். இன்னொன்று இதில் வந்து ரன்னில் போய்ட்டு நிறைய பேர் வந்து இது தெரியாமல் இருக்கும். இந்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா diag.exe இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். ப்ளஸ் ப்ராசஸரோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்டெல் கோர் i7 8650U CPU ப்ளஸ் 8 கோர் ப்ராசஸர். i7 வந்து உங்களுக்கு 750 ரியால்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ரொம்ப ரேர் பீஸ். லேட்டிடியூட் 5490 8GB. இதோட கிராஃபிக்ஸ் ஷேர்டு கிராஃபிக்ஸ் 4GB. இதான் வந்து உங்களுக்கு 3D ஆக்ஸலரேஷன் எல்லாமே எனேபிளாக இருக்கான்னு நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். சவுண்ட் கார்டு இன்பில்டாக இருக்கும். சவுண்ட் கார்டில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஹை டெஃபினிஷன் ஆடியோ டிவைஸ், வெப்கேம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஒரு யூசர் லேப்டாப் வாங்குகிறோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்ரி பேக்கப் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் கீபோர்ட்ஸ்லாம் எல்லா கீஸும் ஃபங்க்ஷன் ஆகுதா, அப்புறம் டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் வந்து ஒரு யூசர் லேப்டாப்பை ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக செக் பண்ணக்கூடியது. வெப்கேம் பாருங்கள், பர்ஃபெக்ஷனாக இருக்குது. ஓகே மக்களே, இந்த லேப்டாப் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நமக்கு கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் இந்த லேப்டாப் உங்களுக்கு கிடைக்கும். பேட்ரி பேக்கப்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. கீபோர்டாக இருக்கட்டும், டச் பேடாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் வந்து HDMI VGA போட்டு 3 USB போட்டு C போட்டு எல்லாம் அப்டேட்டட் வெர்ஷனோடு இருக்குது. ஓவர் ஹீட் இல்லை, பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்காவான கண்டிஷனில் இந்தமாரி யூசர் லேப்டாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon.